पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நீங்கள் கல்பக விருட்சம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்பக விருட்சம் என்றால் என்ன? ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்தால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? கல்பக விருட்சத்தோடு கூட கசின்ஸ் இருக்காங்க. பாரிஜாத்தம், மந்தாரம், இவையெல்லாம் கல்பக விருட்சத்துடைய கசின்ஸ். 5 மரங்கள் தேவலோகத்தில். இந்த 5 மரங்கள் நீங்கள் அவர் பக்கத்துலேருந்து எது கேட்டாலும் கொடுக்கும். அதனால தான் பகவானையே அர்த்திகல்பகன் என்று ஒரு பெயராயிட்டு ஆன்றோர் அழைக்கிறார்கள். பெரிய முதலியார் என்ற சம்பிரதாயத்தில் போற்றப்படும் ஆள வந்தார். அர்த்திகல்பகம் சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்திகல்பகம் என்கிறார். எம்பெருமானாரும் எம்பெருமான அர்த்திகல்பகா என்று ஆதரவோடு அழைக்கிறார். என்ன அர்த்தம்? யாச்சகர்களுக்கு கல்பக விருட்சம் போல இருப்பவரே. அர்த்தி என்றால் யாச்சகர்கள், நம்ம மாதிரி கேஸ் எது வேணும் வேணும்னு கேட்குறவா. அவர்களுக்கு கல்பக விருட்சம் போல இருக்கக்கூடிய கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அர்த்தி கல்பகர். அப்படி கல்பக விருட்சம் போல இருப்பான் எம்பெருமான். கற்பக காவன நற்பல தோளுடையர் என்று ஆழ்வார் பாடுவார். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு கற்பகன். அர்த்தி கல்பகன் என்பதை இன்னொரு விதமாகவும் ரசித்தார்கள். பகவான் இப்படியே அள்ளி அள்ளி எது கொடுக்குறாருன்னா, திருவேங்கடமுடியான் கேட்ட வரமெல்லாம் தரான். அதை எடுத்து எடுத்து கருணாகரன் மூலம் பல பேரை வச்சு சொல்கிறான். எதுக்காக பண்ணுறான்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் பேர் தங்கிட்ட வந்து யாச்சகம் கேட்டால் தேவையில்லைன்னு. ஆமாம், அவனுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறான். கேட்டவர்களுக்கு கேட்டதை தரக்கூடிய பெருமாள் திருவேங்கடமுடையான், கருதவருந்தர் தெய்வ பெருமான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏற்றம் வந்து நிறைய பேர் வந்தால் தேவையில்லை. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வரலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. கோயிலை திரு ஒரு நாளைக்கு 1 கோடி பேராவது பார்க்கலன்னா வெங்கட திருவேங்கடமுடியான் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான்ங்கிறான். அப்போ ஏற்பட்ட திருவேங்கடமுடியான் ஆகியனால அவன் தன் லீலைகளினாலே தன்னை யாச்சிப்பவர்களை உருவாக்குறான். அர்த்தி கல்பகன் என்று இன்னொரு அர்த்தின கல்பயதி இது அர்த்தி கல்பகா என்று இன்னொரு விதமான வியாக்கியானமும் நம் பெரியோர்கள் காட்டி கொடுத்திருக்கார்கள். இப்படி அர்த்திகளை யாச்சகர்களை கல்பனம் பண்ணக்கூடிய இந்த எம்பெருமான் தானும் கல்பக விருட்ச வாகனத்தில் புறப்பாடு காட்டுறதை பார்க்கணும். கல்பக விருட்ச வாகனம் ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தம். திருவேங்கடமுடையான் கல்பக விருட்ச வாகனம். அந்த கல்பக நடுவில் பகவான் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு வரா மாதிரியோ பல லீலைகள் பண்ணுற மாதிரியோ சாத்துப்படி. கல்பக விருட்சம் போல் இருக்கான். கல்பக மர வாகனத்தில் வரான். அடியவர்களுக்கு கல்பகம் போல கேட்டதை எல்லாம் கொடுக்குறான்.
அது எம்பெருமான் கல்பக விருட்ச வாகனத்தில் வரும்பொழுது என்ன நடக்கும்? அந்த கற்பக மரம் இருக்கே, அந்த மரத்தினுடைய தளிர்கள் எம்பெருமான் மேலே விழும். அப்படி பெருமாள் புறப்படுவது காணும் பொழுது தளிர்கள் மேலே விழுந்து அப்படி இங்கேயும் எங்கேயும் போகும் பொழுதும் கல்பக விருட்சம் தன் தளிர்களால் பகவானை கொஞ்சுவது போல இருக்கும். யசோதை தன் கையினாலே பகவானை வரில் விட்டு கொஞ்சினது போல, அல்லது இதுவரைக்கும் நாம் சொன்ன பட்டமழிகள் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, பத்ரா, நாகரஜிதி என்ற இந்த 5 பத்திரிகள் இவர்களெல்லாம் சுற்றி அவனை லாலனம் பண்ணுவது போல, வருடி விடுவது போல கல்பக விருட்சத்தினுடைய தளிர்கள் அவனை வருடி விடும். அந்த பாரிஜாத மரத்தின் நிழலில் இருக்கக்கூடியது பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ கோகுலத்தில் பாரிஜாத மரம் உண்டா? துவாரகையில் உண்டு சுவாமி. கண்ணபிரான் சொர்க்கலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து சத்யபாமா வீட்டில் நட்ட கதையை அடிக்கடி சொல்கிறேன். கோகுலத்திலே உண்டான்னு கேட்டான் பைத்தியக்காரா. அந்த எம்பெருமான் எந்த மரத்தின் அடியில் போய் நிற்கிறானோ அந்த மரம் கல்பகமாயிடும். அது தர வேண்டாம், இவன்னா கொடுக்குறான். கல்பகிருஷ்ணன் நமக்கு வேண்டியதெல்லாம் தருதுன்னு சொன்னால் கல்பகிருஷ்ணன் தராத மரம் தருமா? அந்த கல்பகிருஷ்ணத்துக்கு அந்த சக்தியை கொடுத்து கொண்டு உள்ளே இருக்கிறான் எம்பெருமான். எம்பெருமானை தவிர யாரும் பலன் தர முடியாது. மற்ற தேவர்கள் பலன் தருவது எது போலன்னா, ஐயன்பாடியில் ஆனை தேர் போருக்கு புறப்பட்ட பொழுது நடக்கும் என்றார் ஈட்டிலே நம்பிள்ளை. அழகான வார்த்தை இது. ஐயன்பாடியிலே ஆனை குதிரை போல. அதாவது 2 பாளையத்து ஜமீன்தார்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. இவன் கொஞ்சம் படம் வச்சுருக்கான், அவன் கொஞ்சம் படம் வச்சுருக்கான். ஒரு ஜமீன்தார் கவலையே படாமல் புலிகேசி 24 போல் அவர் ஜாலியாக இருந்துட்டுருக்கார். இன்னொருத்தன் படையை பெருசாகிட்டான். நிறைய ஒரு 25 யானை, ஒரு 100 குதிரை வச்சுருக்கான். அவன் அங்கேருந்து படையெடுக்க வரப்போகிறான். படையெடுத்து விடும்பொழுது யுத்தம் பண்ண முடியாது மகாராஜா, சரண்டர் ஆகிடுவோம், சமரச உடன்படிக்கை பண்ணலாம், வெள்ளைக்கொடி காட்டலாம் அப்படின்னு நம்ம 24 நம்பர் புலிகேசி மாதிரி இருக்கிற சொன்னாங்க. அவர் கடுப்பாயிட்டார். ஏன்னா அவனுக்கு எது பயப்படுற, அவனு நம்மளை போல பாளையம் தானே. இல்லை சார், நம்மக்கிட்ட பட்டத்து யானை ஒன்றே ஒன்று தான் இருக்குமண்ணா, அவன்கிட்ட 20 யானை இருக்குது, குதிரை அபரிமிதமாக இருக்குது, அதனால் நம்மளால் மோதுவது முடியாது. ஒரு மணி யோசித்தார். ஏயா, நம்ம பாளையத்தில் எத்தனை ஐயனார் கோயில் இருக்குன்னு கேட்டான். ஐயனார் கோயில் கிராமத்து காவல் தெய்வம் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்தில் ஐயனார் கோயில் இருக்குது. அந்த கோயில் வாசலில் ஒரு யானை குதிரை இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்போ நம்மகிட்டே ஒரு 300 யானை இருக்காது. அந்த 300 யானை எடுத்துகிட்டு யுத்தம் பண்ணணும். அடப்பாய் பண்ணிட்டா. ஐயனார் கோயில் இருக்கிற பொம்மை யானை போருக்கு என்னைக்கு புறப்படும்? அதை வச்சு சண்டை போடுங்கிறான் நம்ம ஆள். ஐக்கியம் எப்படி இருப்பார் இவனுக்கு? இவன்கிட்ட வாயில் பார்த்துக்கிட்டு அவன் தோற்று தான் போகணும்னு பேசிட்டு போயிட்டாங்க. அப்படி ஐயனார் கோயில் இருக்கிற யானையும் குதிரையும் போருக்கு என்னைக்கு புறப்படுமோ அன்றைக்கி தான் மற்ற தேவதைகள் பலன் தருவதே. என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருந்து திருவேங்கடம் கொடுக்க சொன்னாலும் அவளால் கொடுக்க முடியும். கல்பவருஷம் கேட்டதுனா உள்ள அவன் இருக்கிறதுனால தான். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் கல்பக நிழலில் பகவான் நிற்கிறான். இவன் நிற்கிறதுனால, இவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் எந்த மரத்தில் இருந்தாலும் கல்பகம் போல ஆகிடும். அந்த கல்பகங்கள்லேருந்து அப்படி தளிர்கள் உதிரும் பொழுது இவனுக்கு லாலனம் கொஞ்சுவது போல இருக்கு. இப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவனாக இருந்தான் கிருஷ்ணாவதாரத்தில். அன்பர்களே, அதனால தான் இன்றைக்கும் கூட அந்த கல்பக விருட்சத்தினாலே கொஞ்சி வளர்க்கப்பட்டதுனால அந்த கல்பக விருட்சத்துக்கு உள்ள தன்மை இன்னும் எம்பெருமான் திருவேங்கடம்ட்டு போகலை, போக மாட்டேங்குது நம்ம விட்டு. அதனால தான் கேட்டதையெல்லாம் நமக்கு தரோம். எம்பெருமானே திருவேங்கடைய அதை கூட நம்ம கொடுத்துட்றானா இல்லையா? காரணம் என்ன? அவன் வளர்ந்த விதம் அப்படி. எப்படி அந்த மரத்தடியில் வளர்ந்த மரத்துக்கிட்டே இந்த பழக்கம் வந்துடுச்சு. யார் இது கேட்டாலும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையை நாரதர் ரசிக்கிறார். மக்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக, கலியிலே கண்கண்ட தெய்வமாக இருந்து கேட்டவருந்தரும் பெருமானாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு காப்பி கல்பக விருட்சங்களுடைய தளிர்களினாலே லாலனம் கொஞ்சி குலவி வழிபடப்பட்ட எம்பெருமான்
என்று நினைத்து பரவசப்பட்டு சொல்றார் நாரதர். கல்பக பல்லவ லாலிதாய நமஹா, கல்ப பல்லவ லாலிதாய நமஹா. பல்லவம் என்றால் தளிர், கல்பம் என்றால் கற்பக மரம். கற்பக மரத்தின் தளிர்களாலே லாலனம் செய்யப்பட்டவன், கொஞ்சப்பட்டவன், குலவப்பட்டவன், வருடப்பட்டவன், வளர்க்கப்பட்டவன். அப்படி வந்த கல்ப பல்லவ லாலிதனாக இருக்கக்கூடிய பெருமான், இதை உணர்ந்து நீங்கள் ஜெபித்தால் 5 பட்டமகிழ்களும் பார்த்து மகிழும்படி தான் கல்பமரத்தினால் வளர்க்கப்பட்டவன் என்பதை உணர்த்துவதோ தானே கல்பமரமாகி நாம் வேண்டிற்றெல்லாம் நமக்கு தந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக திருவான். இதுவரை நாம் சொன்ன இந்த பொருளை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வாய்ப்பாக சுருக்கமான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். அர்த்திகல்பக பூதோசோ கல்பவாகனவானபி கத்தியதே கவிபிர்பக்தியா கல்பபல்லவலாலிதா. எங்கேனுடன் ஜெபியுங்கள். கல்பபல்லவலாலிதாய நமஹா. தமிழ் பாருங்கள். கற்பகமனைய கண்ணன் கற்பக நீழல் நிற்பது காட்டும் வாகனம் உண்டு, கற்பக பல்லவம் அவனை கொஞ்சி மகிழும் காட்சியும் அதனால் தேரும். அதனாலே திருவேங்கடமுடையான் கற்பக பல்லவ லாலிதனாமே. இது 370வது திருநாமம். எம்பெருமான் அருள்னால நாம் இந்த 370 திருநாமங்களே அனுபவிச்சிருக்கோம். இன்னும் தூரம் எவ்வளோ இருக்குது? 630 தான். எம்பெருமான் அனுகிரகம் செய்து 1000 திருநாமங்களுடைய ஆழமான பொருளையும் ரசித்து எம்பெருமானுடைய திவ்ய சஹஸ்ரநாமார்ச்சனையில் ஈடுபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய செழிப்புக்கும் வளத்துக்கும் எல்லை கிடையாது. நீங்கள் எல்லோருமே கல்பவருஷம் போல ஆகிவிடுவீர்கள். உண்மைதான். என்றைக்கோ பார்த்த ஒரு நண்பர் இப்போ கஷ்டப்பட்ட கொஞ்சம் பணம் அனுப்புன்னு எனக்கு போய் ஃபோன் பண்ணிட்டார். நான் இப்போ ஏண்டா பண்ணுறாருன்னு பார்த்தேன். கல்பபல்லவ லாலிதா 1000 திருநாமம் சொன்ன உடனே நீனும் ஒருத்தரை கொடு அப்படின்ட்டான் பகவான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் சுற்றம் நண்பர் எல்லாருக்கும் கல்பக மரம் போல வாழும் பேற்றையும் செழிப்பையும் பெறுவீர்கள். ஜபியுங்கள். கல்பபல்லவ லாலிதாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.